வணக்கம் இந்தியன். நம்ம மக்கள் எல்லாருமே நம்ம அதிகமாக வந்துட்டு இந்த ஒரு சமூக தலைவர்கள், நம்ம வந்துட்டு ஒரு பெரிய பெரிய தலைவர்கள் பேரை வச்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு ஒரு நல்லது தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நல்லது தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஆட்களுக்கு நான் நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா, ஒரு அவன் சமூகத்துக்கு வந்து ஒரு 4-5 பேருக்கு வேலை கொடுங்க, இல்லைன்னா ஒரு வேலைக்கு ரெக்கமெண்டு பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் சொன்ன ஆளுக்கு அவன் யாராட்டும் வேலை கொடுத்துருக்கட்டும். ஒரு கம்பெனி நிர்வாகமோ, ஒரு லிமிட்டெட் கம்பெனியோ, ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியோ, மல்டிநேஷ்னல் அவ்வளோ தூரம் போக வேண்டாம், ஒரு சின்ன ப்ரைவேட்டுக்கிட்ட ஒரு டிரைவர் வேலையோ, இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ ஏதாட்டும் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவருக்கோ ஏதாட்டும் ஒரு வேலைக்கு ஒருத்தர் ரெக்கமெண்டில் வேலை ஒரு 5 பேருக்கு வேலை வாங்கி கொடுங்க. இல்லை அப்படின்னா ஒரு நல்ல அவன் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு உங்களுக்காண்டி வந்துட்டு உள்ளே போகிறான்னா அவன் குடும்பத்துக்கு ஆயுசுக்கும் பிள்ளையாக இருந்து சோறு போடுங்க. அவங்களுக்கு வந்துட்டு அவன் குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாருக்கும் அக்கா தங்கச்சிக்கு கல்யாணம் முடிச்சு வைங்க. இந்த மாதிரிலாம் ஒரு தலைவர்களும் நல்லது பண்ணலாமே. அதை விட்டுட்டு வந்துட்டு ஒரு சமூகத்தை குறை சொல்லி இந்த சமூகம் அந்த சமூகத்தை குறை சொல்லி ஒரு வன்முறைக்கு தூண்டப்படுதே இந்த தலைவர்களால் தான் நினைக்க தோணுது நமக்கு. அப்போ வந்து நீங்கள் என்ன கொள்கை உங்கள்கிட்ட என்ன இருக்குது? நீங்கள் நல்லது அப்படி என்ன தான் நீங்கள் பண்ணிட்டீங்க? எனக்கு வந்து புரியல. ஒரு நல்ல ஆன்மீகத்தை பற்றி பேசுங்க, ஒரு நல்ல தொழிலை பற்றி பேசுங்க. அப்படி போகாதீங்க, இப்படி இருங்கன்னு சொல்லி பேசுங்க. அதை விட்டுட்டு அவர் அப்படி இவர் இப்படி, இவன் அதை செஞ்சான் அவன் அதை செஞ்சான், இப்படி ஒரு சட்டம் பாயுது அப்படி ஒரு சட்டம் பாயுது. சட்டம்லாம் வந்துட்டு உறுதிமொழி எடுத்து தான் அவன் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. எல்லாருமே அதிகாரிகள்லேருந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் கலெக்டர்லேருந்து சாதா கான்ஸ்டபிள் பிசி வரைக்கும் ஒரு அட்வொகேட்டில் இருந்துட்டு எல்லாம் ஒரு வேலைக்கும் ஒரு உறுதிமொழி சத்தியமானா தான் இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். நல்ல ஒரு இதில் இருந்துக்கிட்டு இருக்கான். சொந்த அதிகாரிகள் வந்து சொந்த பந்தத்தை காப்பாற்றத்தான் செய்யுது. அந்த காப்பாற்றாமல் இருந்தாலே அவ்வளோ பேர் திருந்திடுவான். சொந்த பந்தங்கள் வந்துட்டு அதிகாரிகள் எல்லாருமே அட்வொகேட்டில் இருந்து அதிகாரிகள் எல்லாருமே காப்பாற்றாமல் இருந்துட்டாலே அவன் குழந்தைகள் நல்லா வளர்ந்துடும், நல்லபடியாக ஆயிரும் நாடு. அந்த ஒரு மாதிரி ஒரு அறிவுபூர்வ சிந்தனைகளை பேசுங்க. இல்லைன்னா நல்லது செய்யுங்க, இல்லைன்னா இப்போ அமைதியாக இருங்க. அப்படியே பேசி 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 ஒரு விஷயத்தையும் பெருசாக்குறதே வந்து நீங்கள் தான் மக்களுக்கு தெரிகிற லெவலுக்கு நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எல்லா சமூகமும் திருந்துங்க. இன்னும் வந்துக்கிட்டு பேசி 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 தான் இப்படி இருந்துக்கிட்டு இருக்கு. நாடு என்ன போய்கிட்டு இருக்குது? காஷ்மீரில் நடந்த மாதிரி இப்போ அடுத்து கன்னியாகுமரி, காஷ்மீர் டு கன்னியாகுமரி. நீங்கள்லாம் வந்துட்டு ஒத்துமையாக போகிறதோடுக்கு நம்ம நாட்டை நீங்கள் காப்பாற்றிட போறியா? இன்னொரு 10 வருஷத்தில் என்ன மாதிரி நடந்துட்டுனா என்ன செய்வோம்? நம்ம பிள்ளைகள் என்ன செய்யும்? பேரம்பேத்தி என்ன செய்வான்? அடுத்த காலத்தை பற்றி யோசிப்பீங்களா? எந்த லெவலு வல்லரசு நாடாகணும்ட்டு இப்போ மோதிக்கிட்டு இருக்கான் அவ்வளோ பேரும். நன்றி. வாழ்க வளமுடன்.